பெரியாரை அம்பேத்கரோடு இணைத்து மக்களை அமைப்பாக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை முதலில் தமிழகத்திலே உறுதிப்படுத்தியவர்கள் விடுதலை சிறுத்தைகள். அதை தாண்டி இந்த கருத்துக்கள் இடதுசாரி இயக்கங்களோடு இணைந்து இயங்குகிற கருத்துக்கள் தான் இடதுசாரி கருத்துகள் என்பது கம்யூனிஸ்டுகளின் அந்த கட்சிகளின் கருத்துகள் மட்டுமல்ல. அது பெரியாரியமும் இடதுசாரி கருத்தியல் தான், அம்பேத்கரியமும் இடதுசாரி கருத்தியல் தான். அது ஆரியத்திற்கு எதிரானது, பார்ப்பனியத்திற்கு எதிரானது, சனாதனத்திற்கு எதிரானது, இந்துத்துவ அஜெண்டாவிற்கு எதிரானது என்பதை உரத்து சொன்ன இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆகவே இந்த மேடையில் நாம் அம்பேத்கரியவாதிகளையும் பெரியாரியவாதிகளையும் மார்க்சியவாதிகளையும் ஒரு சேர அமர வைக்கிறோம். இவர்கள் வேறு வேறு அல்ல, வெவ்வேறு இயக்க அடையாளங்களோடு இயங்குகிற ஒரே சிந்தனையாளர்கள் தான், ஒரே திசைவழி போராளிகள் தான் என்பதை நாம் உணர்த்தி வருகிறோம். தோழர்களே, இன்றைக்கு இதனுடைய விளைவு பெரிதாக வெளிப்படாது. இன்னும் சில பத்தாண்டுகளுக்கு பிறகு தமிழகத்திலே கருத்தியல் ஆளுமைகளாக நிமிர்ந்திருப்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள் தான். அவர்கள்தான் தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்க போகிறார்கள் என்பது வெளிப்படும். ஒருவேளை இன்றைக்கு திருமாவளவன் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் விடுதலை சிறுத்தைகள் தமிழக அரசியலை தீர்மானிக்கிற சக்தியாக, ஒரு மாபெரும் சக்தியாக விளங்குவார்கள். வெறும் சாதி அரசியலையும் மத அரசியலையும், சாதி பெருமிதங்களையும் மத பெருமிதங்களையும் அரசியலாக இங்கே மக்களிடத்திலே அள்ளி இறைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் மத்தியில் இடதுசாரி பார்வை கொண்ட ஒரு கருத்தியல் இந்த மண்ணுக்கு தேவை. தேசிய அளவில் அது வலிமை பெற வேண்டும், அதற்கு தேசிய பார்வையும் தேவை என்கிற அடிப்படையிலே இயங்குகிற இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி.